மாற ஆரம்பித்திருக்கிறது. இதில் முதல்ல ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது முதலில் பார்க்கப்பட வேண்டியது வந்து ஆணினுடைய விந்தணுக்கள் நல்ல அளவில் இருக்கிறதா. ஒரு இவ்வளவு குறிப்பிட்ட அளவு விந்தணுக்கள் இருந்ததுன்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவ உலகம் ரொம்ப தெளிவாக பல்வேறு ஆய்வுகள் செய்து அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த அளவு சரியாக இல்லாமல் இருப்பது தான் நிறைய இந்த குழந்தை பேரின்மைக்கு காரணமாக இருக்குது. அதனால் முதல்ல ஒரு தம்பதி குழந்தை பேர் இல்லை அப்படின்னா ஒரு ஆண் பெண் 2 பேருக்கும் சில அடிப்படை ஆய்வுகளை பண்ணணும். அவங்களோட சக்கரை லெவல் எவ்வளோ இருக்குது, அவங்களோட 2 பேருக்கும் வந்து பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய மாதவிடாய் சீராக நடந்துக்கிட்டு இருக்கா, அவங்களுடைய இரத்த சோகை அளவெல்லாம் இல்லை சரியாக இருக்கிறதா, சோகை இல்லாமல் இருக்கிறதா, வெள்ளணுக்கள் சரியாக இருக்கா, அது மாதிரி சின்ன சின்ன ஆய்வுகள் செய்து முதல் கட்டமாக பார்ப்பாங்க. தைராய்டு பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா, அப்புறம் கொஞ்சம் மாறி மாறி ஒரு மாதவிடாய் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஹார்மோன்களை மாதவிடாய் துவங்கிய 3வது நாளில் அவர்களுடைய மற்ற ஹார்மோன்கள் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவர்களுக்கு பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் ஆணுக்கும் அவர்களுடைய விந்து அணுக்களினுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கா, அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கா, விந்தணுக்களினுடைய வடிவம் அதனுடைய தலைவால் உடல் பகுதிகள் சரியாக இருக்கிறதா, அவை வந்து ஒரு அதை தங்கி இருக்கக்கூடிய மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரக்டோஸ் அளவு சரியாக இருக்கிறதா, இது எல்லாத்தையும் இன்றைக்கு சோதித்து பார்க்க சொல்கிறாங்க. இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்தாலே ரொம்ப எளிதாக வந்து இந்த குழந்தை பேருங்கிறது நிகழ்வதற்கு வாய்ப்பு மிக அதிகம். அதனால் முதல்ல ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் தன்னுடைய விந்தணுக்களை சோதித்து பார்க்கும்போது அதில் என்ன சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறதோ அதற்கு மருத்துவமும் உணவும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பயனளிக்குங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, இயக்கத்தில் பிரச்சனையா இல்லை எண்ணிக்கையில் பிரச்சனையா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்து கொள்ளணும். எப்போவுமே இந்த சோதனையை எப்போ பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 4 நாட்களோ 5 நாட்களோ உடலுறவு இல்லாமல் 5வது நாள்லையோ 6வது நாள்லையோ போய் அப்போ விந்தணுக்களை வந்து எடுத்து சோதித்து பார்க்கும்போது தான் இதனுடைய அளவுகள் கொஞ்சம் துல்லியமாக நமக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு முறை பார்த்த முடிவுகளை வைத்து கொண்டு இப்படித்தான் எப்பொழுதுமே நம்மளுடைய உடலில் விந்தணுக்கள் இருக்கும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு சில நேரங்களில் மிக குறைவாக விந்தணுக்கள் வந்த உடனே சில பேர் ரொம்ப பதறி மன உளைச்சலுக்கு ஆயிடுவாங்க. அப்படி ஆக வேண்டியதில்லை. இன்னொரு 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ நல்ல ஒரு உடல் பயிற்சிகள் நல்லா செய்து உணவு பழக்க வழக்கங்களில் அக்கறை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முன்ன இருந்ததுக்கு நேர்மாறாக கூட முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவை பார்த்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இப்போ விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும், எப்போ மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பழைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 50-60 மில்லியன்ல இருந்து 120 மில்லியன் வரைக்கும் 1 மில்லி லிட்டர் அளவில் 1 ml 50லிருந்து ஒரு 100 மில்லியனாவது விந்தணுக்கள் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து இயல்பான உடல் உறவில் ஒரு கருத்தரிப்பதற்கு அதிக வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லிச்சு. ஆனால் இந்த சராசரி அளவுங்கிறது இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுக்கு 50-60 மில்லியன் இருக்கிறது இல்லை, 40 மில்லியன் 30 மில்லியன் அளவு தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20லிருந்து மேலே இருந்தாலே கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 1 மில்லி லிட்டரில் 20 மில்லியனுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய இந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறித்து சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இந்த 1 ml 20 மில்லியன்னா 20 மில்லியன் விந்தணுக்களும் முழுமையான ஆக்டிவாக இருக்கும். முழுமையாக அது வந்து பெண்ணினுடைய கருப்பைக்கு மேல் நோக்கி நீந்தி நகர்ந்து போய் கருமுட்டையை உருவாக்கும் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அந்த 20 மில்லியனில் ஒரு 60% 70% தான் நல்ல வேகமாக மேல் நோக்கி நீந்தி செல்லக்கூடிய ஒரு பண்பையும் திறனையும் கொண்டிருக்கும். அந்த நல்ல முந்தி போய் நீந்தி போகக்கூடிய தன்மையுள்ள விந்தணுக்களின் எண்ணிக்கை 50லிருந்து 60% இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா விந்தணுக்கள் விந்து வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த அணுக்களினுடைய ஆயுட்காலம் வெறும் 48 மணி நேரம் தான், கிட்டத்தட்ட 2 நாள் தான். கருமுட்டை சினைப்பையிலிருந்து சினைப்பை குழல் வழியாக நகர்ந்து கருப்பையினுடைய அடித்தளத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பணியும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான்.
அது நல்ல ஆரோக்கியமான சினை முட்டையாக இருக்கும். அப்போ அந்த 24 மணி நேரமும் இந்த 48 மணி நேரமும் ஒன்றா சேரணும். அதாவது இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால், இந்த கரு முட்டை, இந்த சினை முட்டை வந்து சினைப்பையிலிருந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் துவங்கிய 13வது நாளோ 14வது நாளோ 15வது நாளோ தான் உள்ள கருப்பைக்குள்ளே வரும். அப்போ அந்த காலத்தை ஒட்டி உடலுறவு இருந்து இந்த விந்து வந்து போய் சேர்ந்தால் தான் கருமுட்டை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சரியாக மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் வந்து 13வது நாள் 12வது நாள்ல இருந்து 17வது நாள் 18வது நாள் வரைக்கும் தினசரியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தன் கணவனோடு கூடணும். அப்பொழுது தான் வந்து அந்த கருமுட்டை வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தேதியும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எண்ணிக்கை நல்லா 50 மில்லியனுக்கு மேலே இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்புறம் அதனுடைய இயக்கம் முன்னோக்கி ஒரு 60% அந்த விந்தணுக்கள் போகிறது சரியாக இருக்கணும். இதில் எந்த குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கருத்தரிப்பதற்கான காலம் வந்து தாமதிக்கக்கூடும். சரி, என்ன பண்ணலாம் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில்? ஆனால் எனக்கு வந்து கருத்தரிக்கலை, திருமணமாகி 2.5 ஆண்டுகள் ஆச்சு, 3 ஆண்டுகள் ஆச்சு, 5 ஆண்டுகள் ஆச்சு, கருத்தரிக்கலை. சோதித்து பார்க்கும் பொழுது என்னுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் அதனுடைய இயக்கம் எதிர்பார்த்த அளவில் இல்லைங்கிறதும் மருத்துவர் சொல்கிறாங்கன்னா ரொம்ப பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கும் சரி, அதனுடைய இயக்கத்தை கூட்டி கருத்தரிப்பை வைப்பதும் சரி, சித்த மருந்துகள் தான் இன்னைக்கு உலக அளவில் மிகச்சிறப்பாக பயனளிக்கிறது அப்படின்னு நவீன அறிவியல் ரொம்ப அறுதியிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்கவே, நம் நாட்டில் மட்டும் இல்லை, மூலிகைகளிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் தான் இதனுடைய அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சான்றளித்திருக்கிறாங்க. அந்த மூலிகை அறிவியலை நம்ம தமிழ் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துறதுனால அந்த மருந்துகள் வந்து நிச்சயமாக பயனளிக்கும். அதனால் உளவியல் ரீதியாக எனக்கு அணுக்கள் குறைவாக இருக்குது, எனக்கு இயக்கம் சரியா இல்லைன்னு சொல்லி வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. உணவில் என்ன மாதிரியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவில் நிறைய கீரை வந்து விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய இயல்பாகவே செலினியம் மாதிரி, மெக்னீஷியம் மாதிரி ஒரு நுண்ணிய கனிமங்கள், அணுக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய கனிமங்கள் கீரைகளில் இருக்குது. சாதாரண ஃபோலேட் சத்திலிருந்து செலினியத்திலிருந்து எல்லாம் இதில் இருக்கிறதுனால கீரை கண்டிப்பாக ஒரு கருத்தரிக்க தாமதிக்கக்கூடிய, விந்தணுக்கள் குறைவாக இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் அன்றாடம் எடுக்கப்பட வேண்டிய உணவு வந்து கீரை. அது சிறுகீரையாக இருக்கலாம், பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கலாம், முருங்கை கீரையாக இருக்கலாம், தூதுவளை கீரையாக இருக்கலாம், தாளிக்கீரையாக இருக்கலாம், பசலை கீரையாக இருக்கலாம்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது. இந்த நான் சொன்ன அத்தனை கீரைகளுமே போகம் விளைவிக்கும் கீரைகள் என்று அன்றைக்கே பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. இவை அணுக்களை மட்டும் கூடாமல் உடலுறவில் ஒரு நாட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கு பயன்படுறதுனால இவற்றுக்கு பேரே போகம் விளைவிக்கும் கீரைகள்னு பேர். இந்த கீரைகளை நல்லா பாசிப்பருப்பு, பச்சை பருப்போடு சேர்த்து, தேங்காய் பூவோடு சேர்த்து நல்லா சமைத்து ஒரு பொரியலாகவோ கூட்டாகவோ கொடுத்தோன்னா அது வந்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும். அதே மாதிரி சில மூலிகை வேர்கள்லாம் வந்து, கிழங்குகள்லாம் இன்றைக்கு வந்து இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவங்கள் எல்லாமே என்ன ரொம்ப உறுதியாக நம்புச்சு அப்படின்னா, பல தாவரங்களுடைய கனிகளினுடைய விதைகளுக்கு இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய தன்மை இருப்பதை அவங்க உணர்ந்திருந்தாங்க. ரொம்ப நுண்ணிய ஒரு தாவரத்தினுடைய விதை கூட இதற்காக பயன்படுது. சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. நீர்முள்ளிங்கிறது செடியே ரொம்ப சின்ன செடி, அதில் உள்ள பூக்களும் 2 சின்ன பூக்கள், அதனுடைய விதைகளாக இருக்கக்கூடிய அந்த சீமை நீர்முள்ளி விதை, சப்ஜா விதை மாதிரி விஷயம். வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய விதைகள், வெட்பாலை அரிசி விதி, அப்புறம் நிறைய கிழங்குகள், அமுக்குறாங்கிழங்கு, நல்ல நிலப்பனை கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு, சில பூக்கள், மதனகாமேஸ்வர பூ, இந்த மாதிரி பூக்கள், இவை எல்லாமே அணுக்களை கூட்டுவதற்கும் அணுக்களின் இயக்கத்தை, விந்தணுக்களின் இயக்கத்தை கூட்டுவதற்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பொருட்களை வந்து உணவாகவும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயோ தனியார்லேயோ இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி மருந்துகளாகவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக விந்தணுக்களின் எண்ணிக்கையும் கூடும், அதனுடைய இயக்கமும் கூடும். அதோடு சேர்ந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி சரியான கருத்தரிக்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள நாட்களில் கூடுனா
கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேறு வெகு சீக்கிரத்தில்